புறப்பட்டு வருவார்களாக. ஆண்டவரே, இந்த இடத்துல அற்புதம் அடையாளங்கள் நடக்க முடியாது சொல்லிக்கிறோம். ஆமா ஆண்டவரே, நாமம் அதிசயம் என்று சொல்லியிருக்கீங்களே, இந்த அதிசயங்கள் நடக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஜனங்கள் வந்து இந்த அதிசயத்தை கண்டு ஆண்டவரே பல்லவ ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு சாக்கியத்தை உண்டு பண்ணி தருவீராக. நீங்கள் செய்யறதுக்காக சோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துறோம், உமக்கு நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே, உமக்கு சோத்திரம். ஒரு வருடம் முழுவதும் நீ செய்த ஒவ்வொரு நன்மைக்காய் சோத்திரம் ஆண்டவரே, ஒவ்வொரு நன்மைக்காய் சோத்திரம். உமக்கு நன்றி செலுத்தும். சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். தொடர்ந்து இந்த ஆண்டிலும் ஆண்டவரே நன்மையும் கிருபையும் தொடரும்படியாக ஜெபிக்கிறேன். நன்மையும் கிருபையும் தொடரும்படியாக ஜெபிக்கிறேன். அப்பா பிதாவே, உமக்கு சோத்திரம் 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 சோத்திரம். தொடர்ந்து நடத்துங்க, காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. பாஸ்டரோட குடும்பத்தோட ஆண்டவரே ஊழியக்காரோடு நீங்கள் இருந்து தொடர்ந்து நடத்த முடியாது ஜெபிக்கிறோம், தொடர்ந்து நடத்த முடியாது ஜெபிக்கிறோம். தொகை நம்ம மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். தகப்பன் இயேசுவின் நாமத்தில் செய்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. சொல்லுவோம் ஆமென். ஹல்லேலூயா. இது ஆண்டவர்தான், தேவன் நமக்கு கொடுக்கிறதான வெற்றி. பிரியமானவர்களே, ஒவ்வொரு காரியமும் தேவன் செய்யும் போது அவரை நாம் மகிழ்ந்து நன்றி சொல்ல வேண்டும். அவருடைய சமூகத்தில் ஒரு ஆண்டு நடத்திட்டார், சிறப்பாய் கட்டி தந்தார், அந்த சபை நடத்துகிறார், அவருக்கு நாம் மகிழ்ந்து நன்றி சொல்கிறோம். அதை ஆண்டுகளாக கொண்டாடுறோம். நாமே ஒரே ஒரு சங்கத்தை பாடிட்டு நம்ம அப்படியே அடுத்து நிகழ்வுக்குள்ளாக தேவநாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. சொல்லுவோம் ஆமென். ஸ்தோத்திரம். எல்லாரும் சேர்ந்து ஆண்டு விழாவை ஆண்டவருக்கு ஆனந்தமாய் கொண்டாடுவோம். இந்த 2 சரணத்தை பாடி தேவனை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. ஆண்டு விழாவை ஆண்டவருக்கு ஆனந்தமாய் கொண்டாடுவோம். ஆண்டு விழாவை ஆண்டவருக்கு ஆனந்தமாய் கொண்டாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் ஆண்டவருக்கு கொண்டாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் ஆண்டவருக்கு கொண்டாடுவோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. பரிசுத்த நினைவுகூறுதலை பயத்தோடு கொண்டாடுவோம். பரிசுத்த நினைவுகூறுதலை பயத்தோடு கொண்டாடுவோம். ஆண்டு விழாவை
நல்லவர். அல்லேலூயா. இப்போ நம்முடைய மத்தியில் நம்முடைய சபையின் துணைத் தலைவர் ஸ்தோத்திரம் பேராயர் கலாரிட்டாமா வந்து சில காரியங்களை சாட்சியாக ஒரு 5 நிமிடம் சில காரியங்களை சொல்லி அப்படியே ஜெபிக்க இருக்கிறாங்க. கலாரிட்டாமா முன்னாடி வந்து சில காரியங்களை ஒரு 5 நிமிடம் 7 நிமிடம் இந்த சாட்சியாய் இந்த சபையை தேவன் எப்படி கட்டினார், இந்த சபையில தேவன் எப்படி கிரியை செய்தார், எப்படி அவர் அற்புதம் செய்தார், ஜனங்கள் எப்படி ஆண்டவர் கொண்டு வந்தார், என்னென்ன செய்து கொண்டிருக்க சில காரியங்களை அவர்களுக்கு மனசுல பட்டதை, அவர்கள் பட்ட கஷ்டத்தை, அவர்களுக்கு தேவன் செய்ததை சில விஷயங்களை சொல்லி அவர்கள் ஜெபிக்க இருக்கிறாங்க. எல்லாருக்கும் நிகழ்வு கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 20 ஆண்டு கால் வைக்கும்படி ஆண்டவர் கிருபை செய்தார். அதுக்காக ஆண்டவருக்கு நன்றி. அநேக பாடுகள், அநேக துன்பங்கள், ஆனாலும் ஆண்டவரை கைவிடாம எல்லாவற்றிலும் ஆண்டவர்களை உயர்த்தி ஊழியின் பாதையில் எல்லாவற்றிலும் ஆண்டவர்களை வழிநடத்தினார். பசிறு நன்மைகள் ஆயிரங்கள், ஆச்சரியமான காரியங்கள், எண்ண முடியாத காரியங்கள் ஆண்டவர்களுக்கு செய்தார். அதுக்காக ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆரம்பத்திலிருந்து அநேக வீடுகளுக்கு நாங்கள் ஜபத்துக்கு போவோம். 2 பிள்ளைகளை வைத்துக்கொண்டு, நான் ஒரு பிள்ளையை வைத்துக்கொண்டு, அவர் ஒரு பிள்ளையை வைத்துக்கொண்டு நாங்கள் ஊழியத்துக்கு போயிட்டு நடந்துதான் வருவோம். அப்பெல்லாம் வாகனம் இல்லை. நடந்து கொண்டு வரும்போது ஆண்டவர் எல்லா பாதையிலும் வந்து எங்களை ஆண்டவர் உயர்த்தி தான் வைத்திருக்கிறார். இந்த பாதை நடந்து வந்த பாதைகள் கருணை மேடுகள், ஆனாலும் கர்த்தர் எல்லாவற்றிலும் தாண்டபடி ஜெபித்து 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 நாங்கள் ஜெயம் எடுக்கும்படி ஆண்டவரை கிருபை செய்தார். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை விட்டு வெல்லுவதில்லை, உன்னை நான் கைவிடுவதில்லை என்று சொல்ல போல தினந்தோறும் ஆண்டவர் எங்களை கைவிடாம காத்து வந்தார். அதுக்காக ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக இந்த ஊழியத்தில் ஆண்டவர் ஆச்சரியமாக எனக்கு ஒரு வாக்குத்தத்தை கொடுத்தார். அதிகமான சமுதிரம் நான் சோம் பண்ணுவேன், 20 தான் அதிகமாக நான் சோம் பண்ணுவேன். ஆண்டவரே, இந்த ஊழியம் எப்படியாச்சும் கட்டப்படணும் ஆண்டவரே. அநேக ஆத்துமாக்கள் எங்களை ஒரு முன்மாதிரியாக நீங்க வைக்கணும் ஆண்டவரே. அநேக ஆத்துமாக்களை தேவ ராஜ்யத்துக்கு நாங்கள் ஆயத்தப்படுத்தணும் சப்பா. என்று நான் நைட்டில் அதிகமாக நான் தூங்க மாட்டேன். ஏன்னா ஆண்டவருக்கு தெரியும், நான் அதிகமாக தேவ சமூகத்தில் இருந்து எனக்கு தூக்கம் வராது. யாராச்சும் ஆத்துமா சபையில் ஒரு வாரம் கூட வரணும், உள்ள உடைந்து போகும். ஆண்டவரே, இந்த ஆத்துமாக்கள் நரகத்துக்கு போகக்கூடாது. அவங்களுக்கு இன்னும் பிரச்சனை இருந்தாலும் என் தேவனை எடுத்து கொள்வீராகப்பா என்று அதிகமாக 20 வேலை நான் அதிகமாக நான் சோமணுவேன். தனிமையாக உபவாசிருந்து நான் சோமணுவேன். ஆயத்தில் நாங்கள் சகோதரியாக கூட்டமாக நாங்கள் கூடி சோமடுவோம். ஏன்னா ஜபத்துக்கு வல்லமை உண்டு, ஜபத்துக்கு பலன் உண்டு. ஏன்னா ஜபத்தை தான் நம்மளை எல்லாம் மேற்கொண்டு, ஜபம் தான் ஒரு அஸ்திபாரம். நம்ம எல்லாம் ஜபிக்கும் போது கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடிப்பான். ஏன்னா அந்த ஜபமானது ஒரு அஸ்திபாரம் போல இருந்தது. ஏன்னா நான் அதிக நேரங்களில் ஆண்டவர் எனக்கு அதிகமாக என்னோடு கூட பேசுவா. இதுக்கு ஜோம் பண்ணு, அதுக்கு ஜோம் பண்ணு, ஆண்டவர் என்னோடு கூட பேசுவா. அந்த பட்டணத்தை எனக்கு காட்டுவா. அதிகமாக உள்ளதுல ஆண்டவர் பேசுவது நான் அதிகமாக நான் உணர்ந்திருக்கிறேன். அதிகமாக தேவனுடைய அபிஷேகம் ஒரு நெருப்பை போல, ஒரு அனலை போல அதிகமாக வருவதை நான் உணர்ந்திருக்கிறேன். 2019 ஆண்டு இங்கே நாங்கள் இருந்தோம். இந்த தனியாக ஊழியத்தில் இருந்து தனியாக வேறு இடத்துக்கு வந்து நாங்கள் அப்போ அந்த சபையை வாங்கியிருந்தோம். ஆனால் அதை கட்டலை, சுற்றி தான் பாத்ரூம் மட்டும்தான் போட்டிருந்தோம். உரிமை வேலி மட்டும் போட்டுங்க இந்த ஊழியத்தில் நாங்கள் அதிகமாக இங்கே வந்து போயிட்டு மட்டும் தான் அந்த உரிமையில் ஒரு வாடகை எடுத்து நாங்கள் நடந்து கொண்டிருந்தோம். ஒரு பெரிய ஆளுந்து ஒரு பிரச்சனைனால நாங்கள் வந்தோம். ஆனாலும் ஆண்டவர் எங்களை கைவிடலை. ஏன்னா ஆண்டவருக்கு தெரியும், ஒரு அழைத்தது அவருக்கு மனசுல நம்மளை அழைத்திருந்தா அது எப்போ நாங்கள் வீழ்ந்துட்டு இருப்போம். ஆண்டவர் அழைத்திருந்தா நம்மளை எந்த நேரங்களிலும் சோர்ந்து போன நேரங்களிலோ ஆண்டவரை நம்மளை தூக்கி நிறுத்த வல்லமுள்ள தேவனா இருக்கிறார். அந்த நைட்டு 1ஆம் தேதி வாக்குத்த ஆராதனை முருகை வீடு நாங்கள் வாடகை எடுத்து இங்கே கேட்டாண்ட தைலவரத்துலேருந்து அங்கே வாடகை எடுத்து நாங்கள் நடத்தி கொண்டிருந்தோம்.
அன்றைக்கி நைட்டு நான் என்ன பண்ணேன், தூங்கிட்டு கொண்டு இருக்கும்போது கரண்ட்டு ஷாக்கு எப்படியோ நம்ம மேலே அடிக்குமோ அந்த கரண்ட்டு ஷாக்கு ஒரு வல்லமை என்னால் இறங்கி வந்துச்சு. நானும் எங்கள் தெபராலும் படுத்துக்கணும் அவசியம் தான். எனக்கு அநேக தரிசனத்தை ஆண்டவர் காட்டினார மாட்டு சொன்னோம். ஆண்டவர் அந்த வல்லமை கொடுத்து மறுநாள் ஒரு சகோதரியை நாங்கள் சந்தித்தேன். ஆண்டு சொன்ன அந்த சகோதரி போய் நீ பாரு அந்த மக அநேக துன்பத்தில் ஒரு கஷ்டத்தில் இருக்கிறா, நீ போய் பாரு. நான் துணி துவச்சி கொண்டிருந்தேன். 1ஆம் தேதி இந்த நைட்டு எனக்கு ஆண்டவர் காட்டினா. 2ஆம் தேதி அந்த எதிர்க்கே நாங்கள் வீடு வாடகை எடுத்து கொண்டிருந்தோம். நாங்கள் எதிர்க்கே ஆண்டவர் என்னை போக சொன்ன அந்த வீட்டுக்கு. அந்த மகளை நான் கூப்பிட்டேன், ஏமா நீ அழுகுற? இந்த சொல்லுமா எனக்கு இது பிரச்சனைம்மா, அதை தான் நான் அழுகுறேன்ட்டு. ஏன்னா அந்த வல்லமை நமக்குள்ள தொடும் போது, நம்ம செவிக்கும் போது, ஆண்டு நம்ம சத்தியை சொல்லும் போது அந்த ஆத்மா மேல அந்த வல்லமை தொட்டு ஆண்டு தொடுகிற தேவனா இருக்கிறான். எல்லா கரங்க தட்டுமா. ஏன்னா அந்த வல்லமை ஒரு பயங்கரமான ஒரு அபிஷேகம் இருக்கிறது நான் உணர்ந்தேன். அப்போ அந்த மகளை அப்பவே ரசிக்கப்பட்டு மனம் திரும்பி போ சபையில ஊழியர் செய்து கொண்டு இருக்கிறான். அதுக்காக நான் ஆண்டுக்கு நன்றி செலுத்துகிறேன். அதுக்கப்புறம் நாங்கள் மறுபடியும் அந்த இடத்துக்கு மறுபடியும் பழைய இடத்துக்கு நாங்கள் போயிட்டோம். மறுபடியும் வந்து இந்த இடத்துல நாங்கள் ஆராதனை நடத்தி கொண்டிருந்தோம். ஒரு பேனரை போட்டு அதிகமாக 3 சகோதரி நாங்கள் ஆரம்பத்தில் வெயிலுங்க. அப்போ 3 சகோதரி வந்து நாங்கள் என்ன பண்ணோம், அந்த இடத்துல வந்து ஜெபம் பண்ணிட்டு கொண்டிருந்தோம். ஆண்டவரே எப்படியாச்சும் இந்த ஆலயத்தை நீங்கள் கட்டணும். என்ன 12 மணி செம வெயில், இதுவுமே இங்கே இல்லை. ஏசப்பா இந்த ஆலயம் கட்டணும், நீங்கள் எப்படியாச்சும் இங்கே உதவி செய்யணும் ஆண்டவரேட்டு ஆண்டவர் மட்டும் தான் நம்ம பார்த்தோம். ஆனால் பிரம்மைக்கு தக்கதாக அதிசயத்தை ஆண்டவர் செய்தார். அதுக்கப்புறம் இங்கே நாங்கள் ஆராதனை நடத்தி கொண்டிருந்தோம். ஒரு பேனர் போட்டு இந்த ஆராதனை நாங்கள் நடத்தி கொண்டிருந்தோம். ஆண்டவர் மங்கதஜயா மூலியமாக, விசபையா மூலியமாக இந்த ஆலயத்தை கட்டி கொடுத்தா. அதுக்காக தேவனுக்கு கரங்க தட்டி தேவத்தை நம்ம மகிழப்படுத்துமா. ஏன்னா என் ஆண்டவர் சொன்னா எனக்கு விசேஷமாக 2020 வந்து ஆண்டவர் சொன்னா அநேக வாக்குத்தத்தை எனக்கு கொடுத்தா. இப்போ இருக்கிற காட்டிலும் 1000 மடங்கு உங்களை நான் ஆசிர்வதிப்பேன்னு ஆண்டவர் சொன்னான். இதெல்லாம் நீ நினச்சி பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமா இருக்கிறது. எனக்கு வரும்போது இந்த பாதையெல்லாம் நல்லா இல்லை, ரோடெல்லாம் நல்லா இல்லை. அந்த ரோடுக்கெல்லாம் நாங்கள் சோமோம். ஏசப்பா ரோடெல்லாம் போடணும் ஆண்டவரே, நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. இந்த பாதையெல்லாம் மாறணும் ஆண்டவரே. அப்போதான் ஜனங்களெல்லாம் அந்த இடத்துக்கு வர முடியும் ஆண்டவரே. அப்போதான் உங்களை விடலோடு ஆராதிக்க முடியும் என்று நாங்கள் சோமோன்னு. ஆனால் ரோடு போட்டோம், அது கலங்க தட்டி தேவத்துக்கு மையப்படுத்தணுமா. ஏன்னா பிரம்மைக்கு தக்கதாக அதிசயத்தை ஆண்டவர் காண செய்தார். அதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். விசேஷமாக அநேக தேவைகள் இந்த கூட்டத்தை கூட எதுவுமே எடுத்து இல்லை. ஆனாலும் ஆச்சரியமாக தேவன் எல்லா காரியத்திலும் கைவிடாம ஆண்டவர் நடத்தி கொண்டு வந்தார். அதுக்காக நான் தேவத்துக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அநேக நன்மை செய்திருக்கிறார். அநேக ஆச்சரியமான காரியத்தெல்லாம் ஆண்டவர் செய்திருக்கிறார். விசேஷமாக அதிகமாக நாங்கள் வந்து பெண்களாக 3 மணிலேருந்து 4 மணிலேருந்து 5:30 மணிலேருந்து கூட நாங்கள் வந்து ஜெபம் பண்ணுவோம். ஜெபம் பண்ணி அநேக நன்மை ஆண்டவர் செய்திருக்கிறார். ஏன்னா ஜெபத்துக்கு பலன் உண்டு, ஜெபத்துக்கு வல்லமை உண்டு. அநேக காரியத்தை ஆண்டவர் செய்து இதுவரையும் ஆண்டவர் வாய்க்கு நான் சொல்ல வேண்டாம், நிறைய காரியம் சொல்லலாம். நான் சுருக்கமாக முடித்துக் கொள்ளுகிறேன். இது தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஒரு சிறு ஜபத்தை ஜபித்து நான் முடித்துக் கொள்ளுகிறேன். ஏசப்பா மல்ல ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். 2 ஆண்டு ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறாச்சா. நாங்கள் அதுவரே ஸ்தோத்திரிக்கிறோம். போன வருஷத்துல இந்த ஆலயத்தை கட்டி நாங்கள் பிரதேசப்பட்டோம். ஆண்டவரே இந்த நாட்களில் ஆலயத்தை ஆண்டுவெல்லாம் கொண்டாடும்படிய தேவன் கிருபை செய்தீராச்சா. 20 ஆண்டில் அற்புதமாக, அதிசயமாக, ஆச்சரியமாக ஆண்டவரே கடந்து வந்த பாதைகள் எல்லாம் கருட மேடுகள். ஆனால் என் தேவன் எங்களை கைவிடாமல் இதுவரை காத்து வந்தீரே. எங்களுக்கு கொடான கோடி நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த வேலையில எல்லாம் வந்திருக்கிற எல்லா விசுவாசிகளுக்காக, ஊழியக்காரர்களுக்காக, பரிசுத்தவான்களுக்காக அன்றைய எல்லாரும் கர்த்தரை ஆசீர்வதிக்கணுமா நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. அன்றைய நாமம் மகிமைப்படட்டும். ஒவ்வொரு மேலும் நம்முடைய வல்லமை, உங்களுடைய அபிஷேகம், உங்களுடைய பிரசனம் இடத்துல மூட வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து நடத்துங்க ஐயா. இயேசுவின் நாமத்தை நான் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கலாமா வந்து நல்லா ஜெபிக்கிறவங்க, உழைக்கிறவங்க, பாடுபடுறவங்க. நிறைய சோதனைகளை அவங்க சகிச்சாங்க.
நிறைய கஷ்டங்களை அவங்க அனுபவிச்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு இத்தனை வயசுலையும் அவங்க பாருங்க, ஒரு நாளைக்கு 12 பேர் காலையிலும் சாப்பிடுவாங்க, மத்தியானம் சாப்பிடுவாங்க, நைட்டு சாப்பிடுவாங்க. இந்த ஊழியக்காரங்க பகல் முழுசும் ஊழியம் செய்துட்டு வரும்போதெல்லாம் சாப்பாடு கொடுப்பாங்க. யாரையாவது ஒரு ஆளை வச்சு நம்ம சமையல் பண்ணணும் அப்படியெல்லாம் அவங்க வளர்க்கணும், அவங்களே செய்வாங்க. அப்படி ஒரு நல்ல உழைப்பாளி. ஆனால் அநேக சோதனைகளை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் அவர்களுக்கு ஜீவ கிரீடத்தை கொடுத்தார். அல்லேலூயா. அந்த ஜீவ கிரீடம் தான் இது. அல்லேலூயா. இந்த ஆலயம், இந்த ஆலயத்தின் மக்கள், இந்த தேவனுடைய மகிமை. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவங்க விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்பார். அம்மா வந்து சொன்னாங்க, ஸ்டெல்லா அம்மா கிட்ட ஒரு 50,000 ரூபா இருந்தால் மேலே போட்டுக்கலாமே அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் தேவன் இன்றைக்கு 13 லட்சம் இந்த இடத்தை கட்டி தீர்த்து பிரதிஷ்டை பண்ணி சூழாங்க சந்திக்க கர்த்தராக செய்திருக்கிறார். அல்லேலூயா. தேவனுடைய ஊழியத்தை, தேவனுடைய ஆலயத்தை தேவனே கட்டி அற்புதம் செய்கிறார். அவருக்கு மகிமை உண்டாகும். ஆமென். அல்லேலூயா சொல்லுவோம். ஆமென். அல்லேலூயா. நல்லவர், அவர் கிருபை. ஸ்தோத்திரம். இப்போது நம்முடைய மத்தியிலே பாஸ்டர் பெஞ்சமின் விழுப்புரம் மாவட்ட நம்முடைய நம்முடைய ஐக்கியத்தினுடைய சனானுடைய கோஆர்டினேட்டர் காஞ்சிபுரம் மாவட்டம். கடந்த நாட்களில் அவங்களுடைய சபை 20 லட்சத்துக்கு கட்டி நாம தான் அதை பிரதிஷ்டை பண்ணணும். ரொம்ப சிறப்பாக அந்த காட்டுக்குள்ள அந்த இடத்துல பெரிய தேவாலயம், பெரிய வீடு, ஐயாவுடைய வீடு. அங்கே கிட்டத்தட்ட 200 வீடுகள் இருக்குது. ஆனால் எல்லாத்தோட பெருசாக வரும். அல்லேலூயா. தேவன் உயர்த்தி வைத்திருக்கிறான். ஒவ்வொரு காரியத்திலும் ரொம்ப விசுவாசமாக செயல்படுவார். ரொம்ப அற்புதமாக உற்சாகமாக இருப்பார். ஸ்தோத்திரம். நம்ம ஆலயத்தை நீங்கள் தான் பிரதிஷ்டை பண்ண சொல்லி பள்ளி கட்டாமல் என்ன தான் எனக்கு பிறந்த நாள் அன்றைக்கே அவர் பிரதிஷ்டை வச்சார். ஊழியர் கூட்டம் வேறு நடத்தணும், பிரதிஷ்டை வேறு போகணும். ரொம்ப கஷ்டம். காலை முழுசும் ஊழியர் கூட்டம் நடந்து முடிச்சுட்டு சாயங்காலம் போய்ட்டு பிரதிஷ்டை பண்ணிட்டு அடுத்த நாள் தூத்துக்குடி விளையாட்டுக்கு போனோம். அவ்வளவு அவர் நேசிப்பார். ரொம்ப கண்டிப்பாக வரணும்னு சொல்லுவார். அப்படி நல்ல தேவ மனிதர். அவர் இப்போ ஒரு பாட்டை பாடி நம்மை ஆண்டவருடைய மகிமையின் பிரசன்னத்தினால் நம்மை நடத்துவார். எல்லாருக்காரங்களுக்கு நம்ம